QTV தமிழ், இது நமக்கான அடையாளம். அதிகமாக இந்த போதை வஸ்து பாவனையாளர்கள் எதனால் இதற்கு தள்ளப்படுகிறார்கள்? உதாரணமாக சிலர் சமூகம்தான் காரணம் என்கிறார்கள், ஒரு சிலர் தாய் தந்தையினுடைய வளர்ப்பு காரணம் என்று சொல்கிறார்கள். இதற்கு பொதுவாக என்ன காரணம்? குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள் போதை வஸ்து பாவனைக்கு செல்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, எங்களுடைய குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு தேவையான அடிப்படையான பராமரிப்பு, குடும்ப பராமரிப்பு கிடைக்காமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, விளைவை இந்த போதைப்பொருள் பாவனையிலே கொண்டு வருகிறது. இரண்டாவது, இந்த குடும்ப பராமரிப்பில் அதிகமான தந்தையர்கள் குடும்பத்தை விட்டு தொழிலுக்காக, வேலை வாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு அல்லது வெளி ஊர்களுக்கு செல்வதனால் தந்தையர்கள் இல்லாத குடும்பங்களில் இளைஞர்கள், வாலிபர்கள் அதிகமாக வளர்க்கப்படுவதும் போதைப்பொருள் பாவனைக்கு இளைஞர்களை இட்டுச் செல்வதற்கு ஒரு காரணம். மூன்றாவது காரணம், இலகுவாக இந்த போதைப் பொருட்கள் சமூகத்துக்கு மத்தியில் இலகுவாக மெலிவாக காணப்படுவதும் போதைப் பொருளுக்கு அதிகமாக இளைஞர்கள் ஈர்க்கப்படுவதற்கு ஒரு காரணம். முக்கியமான காரணம், மோசமான வயதுக்கு மூத்த நண்பர்களுடைய சகவாசம் அதிகமான மாணவர்களை போதைப் பொருள் பாவனைக்கு இட்டுச் செல்வதாக சமூக ஆய்வுகளிலே நாங்கள் காணுகிறோம். அது மட்டுமல்லாமல் இன்று எங்களுடைய இளைஞர்கள், வாலிபர்கள், மாணவர்கள் அதிகமாக தொடர்பு சாதனங்களோடு இருக்கின்ற உறவு அதிகமாக இருப்பதனால், தொடர்பு சாதனங்களிலே இருக்கின்ற குறிப்பாக சினிமா நட்சத்திரங்கள், விளையாட்டு நட்சத்திரங்கள் இந்த போதைப் பொருள் பாவனைகளுக்கு அவர்களை ஈடுபடுத்துவதற்காக கொடுக்கின்ற அந்த விளம்பரங்கள், அந்த புகையிலை கம்பெனிகள் அல்லது மதுபான பாவனை கம்பெனிகள் கொடுக்கின்ற விளம்பரங்கள், இந்த நட்சத்திரங்களை வைத்து இளைஞர்களுக்கு விளம்பரங்களை மேற்கொள்வதனால் அந்த இளைஞர்கள், வாலிபர்கள் அதிகமாக இந்த போதைப் பொருள் பாவனைக்கு இட்டுச் செல்வதற்கு ஒரு காரணமாக இருப்பதை நாங்கள் காணப்போம். போதை வஸ்துகள் பாவனை அப்படின்னு சொல்லும்போது எந்த வயதுடையவர்கள் அதிகமாக இந்த போதை வஸ்துகளை பாவனையில் ஈடுபடுகிறார்கள்? நல்ல கேள்வி. இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக 15 வயதிலிருந்து 29 வயது வரையான இள வயதை உடைய அடுலசன் என்று சொல்வார்கள். இந்த வயதை ஒத்தவர்கள் தான் இலங்கையிலே அதிகமாக போதைப் பொருளை பாவிக்கிறார்கள். அதிகமாக சிறைச்சாலைகளிலே இருக்கின்றவர்களும் இந்த வயதை ஒத்தவர்களாகத்தான் இருக்கிறார். நான் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கந்தக்காடு, வெளிக்கந்தையில் இருக்கின்ற புலனறுவை மாவட்டத்தில் இருக்கின்ற ட்ரீட்மெண்ட் அண்ட் ரீஹபிலிட்டேஷன், போதைப்பொருள் அபாயகரமான போதைப் பொருட்களை பாவித்தவர்களுக்கான சிகிச்சை அளித்தல் புனர்வாழ்வு நிலையத்திலே பணியாற்றிய அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 950 பேரை நாங்கள் புனர்வாழ்வு அளித்திருக்கின்றோம். அந்த காலப்பகுதியிலே அந்த ஆபத்தான போதைப் பொருளை பாவித்தவர்களிலே அதிகமானவர்கள் இந்த வயதை ஒத்தவர்கள். இப்பொழுது இந்த போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள், போதை பாவனையிலேயே ஈடுபட்டிருக்கின்ற இந்த இளைஞர்களை பொறுத்தவரையிலே அவர்களை மீட்டெடுப்பதற்கு எவ்வாறான ஏற்பாடுகளை நாங்கள் செய்யலாம்? பாடசாலை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கின்ற 2ஆம் நிலை பாடசாலை மாணவர்களில் கிட்டத்தட்ட 1000 மாணவருக்கு ஒரு மாணவர் போதைப் பொருள் பாவனைக்கு உட்பட்டிருக்கிறார். 1000க்கு ஒருவர் 2ஆம் நிலை பாடசாலைகளில். வீதாசார ரீதியாக பார்க்கின்ற போது ஆண் மாணவர்களில் 16 வீதமானவர்கள் போதைப் பொருளை பாவிக்கிறார்கள். மாணவிகளில் 5 வீதமான மாணவிகள் போதைப் பொருள் பாவனைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். மாணவிகளும் கூட, உயர் பாடசாலைகளில் கற்கின்ற மாணவிகள் கூட இந்த போதை மாத்திரைகளை பாவிக்கின்றார்கள். உண்மையிலே இவர்களை எப்படி வெளியே கொண்டு வருவது என்பது பெற்றோர்களுக்கும் சமூகத்துக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் இருக்கின்ற ஒரு கேள்வி, பொறுப்பும் கூட. எங்களுடைய ஆலோசனை பகுதியை பொறுத்த வரைக்கும் உண்மையாக போதைப் பொருள் பாவனைக்கு நீண்ட காலமாக இருக்கின்ற ஒருவருக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும். இரண்டாவதாக அவருக்கு உளவள ஆலோசனை அந்த மாணவனுக்கு அல்லது அந்த இளைஞனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த உளவள ஆலோசனையிலே முக்கியமாக அந்த இளைஞனுக்கு அல்லது அந்த மாணவனுக்கு வாழ்க்கையினுடைய இலக்கு, குறிக்கோள் தொடர்பாக அந்த மாணவனுக்கு நாங்கள் அறிவுரைகளை கூறுவோம். அதே போல் அவன் வாழ்க்கையிலே சுயமாக நின்று உழைப்பதற்கான ஒரு கல்வி நடவடிக்கையோ அல்லது சுய தொழில் வாய்ப்பையோ அல்லது தொழில் வழிகாட்டலையோ ஒரு சிறந்த வழிகாட்டலை வழங்குவது தான் எங்களுடைய உளவளத்துணையினுடைய மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. எனவே மாணவர்கள், அதிகமான மாணவர்கள் கேட்கின்ற ஒரு விடயத்தை தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க, எப்படி வெளியே வருவது, வெளியே எப்படி வருவது. உண்மையிலேயே எங்களுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாவம் செய்தால் தௌபா செய்யலாம் என்று கூட
எங்களுடைய இளைஞர்களுக்கு வாலிபர்களுக்கு தெரியாது. அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தௌபா செஞ்சு அதிலிருந்து மீண்டு சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாக வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நீங்கள் பார்த்தால் அதிகமாக போதைப் பொருள்களிலே பாவனைக்குட்படுவர் அவர் ஒன்று காதலிலே தோல்வி அடைந்தவராக இருப்பார், அல்லது வாழ்க்கையிலே வெறுப்பை அவருக்கு குடும்ப வாழ்க்கையிலே அல்லது சமூக வாழ்க்கையிலே தோல்வி அடைந்தவர்கள் இந்த பழக்கத்துக்கு செல்வார்கள். அவர்களே ஒரு நம்பிக்கையை விதைப்பது எங்களுடைய உளவள துணையிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படும். உண்மையில் இந்த வாழ்க்கையில் இவ்வாறான ஒரு பாதிப்பை உடையவர் இந்த போதை வஸ்துக்களை பாவிக்கின்ற பொழுது உண்மையில் அவருக்கு மனது ரீதியான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறதா? எந்த விதமான மகிழ்ச்சியும் அவருக்கு கிடைக்க மாட்டாது. எந்த விதமான நலவும் நன்மையும் போதைப் பொருளை பாவிப்பதனால் கிடைக்க மாட்டாது. அப்படி நலவு கிடைப்பதாக, மகிழ்ச்சி கிடைப்பதாக, சந்தோஷம் கிடைப்பதாக சினிமாக்களிலும் நாடகங்களிலும் விளம்பரங்களிலும் காட்டுகின்றார்களே தவிர போதைப் பொருளை பாவிப்பதனால் எந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இரட்டிப்பாகவோ அல்லது குறைவாகவோ கிடைக்க மாட்டாது.